மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இப்படி வீடியோவில் பேசி உங்கள்கிட்ட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்னது இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம், ஸோ நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம், ஸோ நிறைய விஷயம் மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டுருக்கியா, வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி மார்க் இன்டர்வியூ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேட்ஸ் வந்து நாங்கள் அடுத்தடுத்து அறிவிச்சிருவோம். ஸோ அதற்குள்ளே ரிசல்ட் வரதுக்குள்ளே நம்மளுக்கு டேட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக அட்டன் பண்ணுறவங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். சரியா? ஸோ ராயல் பாஸில் ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காலையில் ஜாக்சன் சார் வீடியோ போட்டுருப்பார், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்னது பார்த்தீங்கன்னா, சரி முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ராயல் பாஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க, சார் என்ன சார் ஒவ்வொரு தடவை ராயல் பாஸில் இது மாற்றிருக்கோம் அது மாற்றிருக்கோம் ஏதாவது மாற்றிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ நான் எப்போ தான் சார் நம்பி எதாவது தான் சார் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சார் இந்த மாதிரி இருக்கும், இப்படிலாம் வருமா, ராயல் பாஸை எப்படி தான் எந்த டைம்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ அப்படிலாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ CWJ பொறுத்தவரையும் ராயல் பாஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் ஆஃபர்லையும் தான் வச்சுருப்போம். ஸோ அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ இப்போயும் நம்ம அதே தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வாங்குறது வந்து நீங்கள் ஒரு 1299 பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, இல்லை 7899 இல்லை 999 பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் ஸோ ராயல் பாஸ்க்கான வேல்யூ வந்து உங்களுக்கு அதே தான். சரியா? ஸோ அமௌண்ட் ப்ரைஸ் வேல்யூ வந்து மாறிட்டே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க. ஸோ ராயல் பாஸோட குவாலிட்டி வேல்யூ அதே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ நீங்கள் நான் படிக்கிறதுக்கு நான் எவ்வளோ வாங்கினீங்க அவ்வளோ வாங்கினீங்க, படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ அதை வந்து நீங்கள் அமௌண்ட்டை வச்சு ரொம்ப இது பண்ணிக்கிறாதீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும். ஸோ ராயல் பாஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ 1299 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வர போகிறோம். சரியா? அது சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் கொண்டு வர போகிறோம். ஸோ அது என்னன்றது உங்களுக்கு வரும் காலங்களில் கண்டிப்பாக தெரியப்படுத்தப்படும். ஸோ அந்த ஆஃபரும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த சர்ப்ரைஸும் உங்களோட ஜாயின் ஆகி வரணும் அப்படின்னா நீங்கள் ராயல் பாஸை இப்போவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸான விஷயம் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ அதற்கான ஆஃபர் நம்ம முன்னாடி சொல்லணும் தானே. ஸோ உங்களுக்கு கரெக்டாக 24 hours, ஸோ இன்றைக்கி 12:30 மணிலேருந்து நாளைக்கு 12:30 மணி வரை ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸான விஷயம் உங்களை வந்து சேரும் அப்படின்றத சொல்லணும். அப்படின்றதான் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ 1099 ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டுருக்கியா, ஸோ இன்னிலேருந்து நாளைக்கு 12:30 மணிக்குள்ளே ராயல் பாஸ் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த சர்ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கணும், நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்க ஒரு விஷயம் தான் ராயல் பாஸை 1099 வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். சரியா? ஸோ இதில் எல்லாமே பேங்க் எக்ஸாம் நீங்கள் படிக்கணும்னாலே சரியா, அதில் என்னென்ன இருக்குன்றதை நான் பின்னாடி வீடியோவில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். சரி, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும். ஸோ உங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு தேவைப்படுற எல்லா மெட்டீரியலும் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் நாங்களே பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான ஒரு மெட்டீரியல் தான் ராயல் பாஸ்ன்னு சொல்லி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸோ அதே மாதிரி டெய்லி சிஏ அப்டேட் வந்திருக்கிறது. ஸோ என்ன அப்டேட்டு, எப்பயுமே காலங்காலமாக தொட்டு அப்படின்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து 6:30 தான் லைவ். கரெக்ட் தானே? ஸோ எப்பயுமே 6:30 நம்ம லைவ் போவோம். ஸோ டெய்லி 6:30 லைவ் இருக்கும். ஸோ இன்றைக்கும் 6:30 லைவ் இருக்கும், நாளைக்கும் 6:30 லைவ் இருக்கும், நாளை கழிச்சும் 6:30 லைவ் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6:30 முதலாக ப்ரீபோன் பண்ணியிருக்கோம். ப்ரீபோன் மீன்ஸ் டைம் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு புதன்கிழமையிலேருந்து டெய்லி சிஏ லைவ். சரியா? ஸோ டெய்லி சிஏ வந்து சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து விடும். ஸோ முன்னாடி வந்து 6:30 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். ஸோ எல்லாரும் வந்து அந்த மத்தியான டைம் கேப் இருக்கும். ஸோ அந்த டைமில் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேல் 6 மணிலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம CWJ உங்களை முழுசாக வேறு வழியே இல்லை, நீங்கள் படித்து தான் ஆகணும். சரியா? அதற்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்களை விடுற மாதிரி ஐடியாலே இல்லை. நீங்களும் விடுற ஐடியாவில் இருக்க, எக்ஸாம் விடுற ஐடியாவில் இருக்க மாட்டீங்க, நாங்களும் உங்களை விடுற ஐடியாவில் இல்லை. ஸோ உங்களை படிக்க வச்சு கண்டிப்பாக கிளியர் பண்ண வச்சே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவோட 6 மணிக்கு இனிமேல் டெய்லி சிஏ லைவ் இருக்குங்கயா. சரியா? டெய்லி சிஏ லைவ் 6 மணிக்கெலாம் உங்களுக்கு வந்துடும். இது போக உங்களுக்கு 6 மணிக்கு லைவ், 7 அடுத்து ஆப்டி, அடுத்து 8:30 இங்கிலீஷு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸு, சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு கிராஷ் கோர்ஸு. ஸோ காலையில் 8 மணிக்கெலாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் தப்பிக்கவே முடியாது. சரியா? படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள தப்பிக்க விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் படித்தே ஆகணும். அந்த கண்டிஷனில் தான் அவங்கள கொண்டு போக போகிறோம். ஏன்னா வந்து அடுத்தடுத்து நம்ம எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. படித்தோம் முடித்தோம் வேலைக்கு போனோம் அப்படி இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம முக்கியமாக பண்ண போகிறோம். அதற்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் இந்த சின்ன டைமிங் சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் நான் திருப்பி சொல்கிறேன், மாறிட்டே இருக்கே சார் அப்படின்னு நினைக்காதீங்க. மாற்றம் மட்டும்தான் மாறாத ஒரு விஷயம்.
ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம லைஃப்லேயே அதே தான். இது நீங்கள் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சின்ன ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டிப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சரியா? என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் மட்டும் மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்று மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் பர்மனெண்ட்டாக இருக்கும், இதில் மட்டும் பர்மனெண்ட்டாக எப்பயுமே இருக்க விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நம்மகிட்ட பர்மனெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிறது மட்டும் தான். சரி, எப்பயுமே அந்த சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அலைவாக இருக்கணும்னு அர்த்தம். மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாற 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 தான் நம்ம முன்னேறுறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்மளோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டே ஆகணும். ஸோ அந்த சேஞ்சில் நம்மளை கெரியர் வைஸாக நம்ம ஒரு சேஞ்சை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த விஷயத்துக்குள்ளே வந்திருக்கோம். பேங்க் எக்ஸாம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அந்த சேஞ்சுக்கு ரெடியாக இருங்க, அந்த சேஞ்சுக்கு ரெடி ஆகுங்க. சரியா? ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் படித்து நான் பேங்க் ஆஃபீஸராகவும் போகலாம். ஸோ இல்லை நான் படிக்கிறத பாதியிலே விட்டுட்டேன், ஸோ நான் டைமை வேஸ்ட் பண்ண படிக்காமல் விட்டுட்டேன், இல்லை படிச்சிடணும்னு முடிவு பண்ணி ஒரு 2 வருஷம் நான் எஃபெக்டிவாக எஃபோர்ட் போட்டு அதுக்கப்புறம் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா அந்த எஃபோர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும். ஸோ 2 வருஷம் நான் படிச்சிருக்கேன் சார், என்னால் முடியலை சார் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு சின்ன ஏதோ ஒரு இடத்துல ஒரு லாக் விட்டுருப்பீங்க, அந்த சின்ன குறையை மட்டும் சரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். சரியா? அந்த சின்ன விஷயத்தை மாற்றுங்க. ஸோ நான் தான் சொன்னேன்ல, மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு. ஸோ அந்த சின்ன விஷயத்தை மாற்றுங்க, கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் அந்த விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது உங்களுக்கு அது. ஓகேவா? ஸோ 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ நாலேஜையும் வேஸ்ட் பண்ணாமல், ஸோ அதை எப்படிலாம் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், எப்படிலாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்களே அப்பப்போ அடாப்ட் பண்ணிகிட்டே, எல்லா விஷயத்துக்கும் அடாப்ட் பண்ணிட்டே இருங்க, உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. சரியா? மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ ராயல் பாஸை யாராவது தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, புதுசாக உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல் பாஸ்ன்ற விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அதை எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே மக்களே, ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஒரு 3 விஷயம் என்னென்ன, நம்ம ராயல் பாஸ் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ 1099க்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸான விஷயம். ஸோ அது கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ அதுவும் ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கான ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி டெய்லி சிஏ டைமிங் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கு டெய்லி சிஏ புதன்கிழமையிலிருந்து, அதாவது நாளை கழிச்சிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் டெய்லி சிஏ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் முன்னாடி இருந்தே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் டைம் சேஞ்ச் பண்ணணும்னு. ஸோ இப்போ அஃபிஷியலாகவே நம்ம புதன்கிழமையிலிருந்து 6 மணிக்கு டெய்லி சிஏ லைவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரியா? எஸ். ஸோ இதுதான் மக்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, உங்களுக்கு அடுத்து பின்னாடி வந்து நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, நியூ கமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் ராயல் பாஸை வச்சுக்கோங்க, அது எப்போனாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ராயல் பாஸ் வந்து நீங்கள் போகிற வழிக்கு கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கும். சரியா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா மக்களே? தேங்க்யூ, டாடா, பாய் மக்களே. எஸ். ஸோ இந்த வீடியோ எதற்கானது நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதே சொல்லிடுறேன், என்னென்ன இருக்குன்றதே சொல்லிடுறேன். ஸோ பிகினர்ஸ், லேர்னர்ஸ், புதுசாக வந்திருக்கவங்க யாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ எஸ். ஸோ நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் crackWithJack.com சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளோட பேஜ் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு மேலே ராயல் பாஸ்ன்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்லைடு தான் வரும். சரி, இந்த பேஜ் தான் வரும். ஸோ இது உங்களுக்கு ராயல் பாஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிற எல்லாமே, வீடியோ கோர்ஸாக இருக்கட்டும், மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இ-புக்ஸாக இருக்கட்டும், பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்ட் பிடிஎஃப், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ராயல் பாஸ்ல வந்துடும். சரியா? பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும்னா இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அஃபோர்டபுளாக என்னால் போய் இன்ஸ்டியூட்லாம் சேர்ந்து படிக்க முடியாது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ உங்கள் கையில் எல்லாமே கொடுத்தா நீங்கள் படிப்பீங்களா? கண்டிப்பாக படிப்போம் சார், அப்போ எடுத்துக்கோங்க. இது ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகே. ஸோ வீடியோ கோர்ஸ், பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பண்டில் பிடிஎஃப் பிடிஎஃப் கோர்ஸும், செக்ஷன் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு டெய்லி அவங்க ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு பிடிஎஃப் கோர்ஸும் பண்டில் பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கப்போ நீங்கள் எதுக்கே பயப்படணும்? ஸோ தைரியமாக படிங்க. சரியா? ஸோ ராயல் பாஸ்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. ஸோ கையில் என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அதை வச்சு நான் சண்டை செய்ய போகிறேன்னா தைரியமாக செய்யுங்க. நம்ம ராயல் பாஸ் உங்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. சரியா? எஃபெக்டிவாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சக்ஸஸை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ 12 மந்த்ஸுக்கு நீங்கள் 1099க்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதோட சேர்த்து உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்றும் இருக்க போகுது. ஸோ அதுவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் போய் ராயல் பாஸ் இந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த அக்சஸும் கிடைச்சிவிடும். சரி, அந்த சர்ப்ரைஸான விஷயமும் உங்க கைக்கு வந்துடும். ஸோ இது ராயல் பாஸ் யூசர்ஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். சரியா? 1099க்கே ராயல் பாஸை நீங்கள் 12 மந்த்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, வித் அ சர்ப்ரைஸ் எலமெண்ட்டோட. சரியா? ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸோடன்னு வச்சுக்கோமே. சரியா? ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸோட உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்கள் கைக்கு வரப்போகுது. சரியா? அதுதான் ராயல் பாஸ். ஸோ 12 மந்த்ஸுக்கு 1299க்கே இருக்கியா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு பை நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பே பண்ணுற கேட்கும். ஸோ நீங்கள் யூபிஐ மூலமாவோ, கியூஆர் கோடு மூலமாவோ, இல்லை கார்டு மூலமாவோ, எந்த ஃபெசிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கோ, ஸோ கியூஆர், கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், வேலெட், இஎம்ஐ, பே லேட்டர்ஸ், உங்கள்கிட்ட எந்த ஆப்ஷன் இருக்கோ, எந்த ஆப்ஷனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 1099க்கே. சரியா?
ஸோ இந்த ஆஃபர் தான் மக்களே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வித் சர்ப்ரைஸோட ராயல் பாஸ் 1099 உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே, டாடா, பபாய், சி யூ.